மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் நாரதர் மேன்மை அடைதற்குரிய காரணங்களை காலவருக்கு சொல்லியதுதான் சேவிக்க இருக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, சாஸ்திரங்களின் தத்துவத்தை அறியாதவனும் எப்பொழுதும் சந்தேகம் உள்ளவனும் ஆத்ம ஞானத்திற்காக முயற்சி செய்யாதவனுமாய் இருப்பவனுக்கு ஸ்ரேயஸுக்கு காரணத்தை சொல்லும் என்று கேட்க பீஷ்மர் சொல்ல ஆரம்பித்தார். யுதிஷ்டிரா, எப்பொழுதும் மாதா முதலான குருக்களுடைய பூஜையும் பெரியோர்களுடைய சேவையும் குருமுகமாக சாஸ்திரங்களையும் கேட்பதுமே நிலையான ஸ்ரேயஸுக்கு காரணமாக சொல்லப்படுகின்றன. இந்த விஷயத்திலும் காலவருக்கும் தேவரிஷியான நாரதருக்கும் நடந்த சம்ஹாத ரூபமான பழைய இந்த கதையை சொல்லுகின்றார்கள். இந்திரியங்களை ஜெயித்தவரும் மோட்சத்தை விரும்புகிறவருமான காலவர் மோகமும் சரமும் மற்றவரும் எல்லா வேதங்களையும் உணர்ந்தவரும் ஞானத்தினால் திருப்தி அடைந்தவரும் மனவடக்கம் உடையவருமான நாரதரை நோக்கி சொல்ல ஆரம்பித்தார். உலகத்தில் ஒரு புருஷன் எவ்வித குணங்களாலே மனிதர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகிறானோ அவ்வித குணங்களை எல்லாம் உம்மிடத்தில் ஸ்திரமாக காண்கின்றோம். இப்படிப்பட்ட பண்டிதரான நீர் வெகு காலமாக மூடர்களாய் இருப்பவர்களும் உலகத்தின் தத்துவத்தை அறியாதவர்களுமான எங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். பொதுவாக காரியங்களை தெரிந்து கொண்டல்லவா இவ்விதம் பிரவர்த்தி ஏற்படும். எது செய்ய வேண்டியதோ அதை நாங்கள் உறுதியாக அறியவில்லை, அதை சொல்ல வேண்டும். எல்லா ஆசிரமங்களும் தனித்தனி ஆச்சாரங்களை வெளியிடுகின்றன. எல்லோரும் இது ஸ்ரேயஸ்கரம், இது சரேஸ்கரம் என்று போதிக்கப்படுகிறார்கள். சாஸ்திரங்களை கொண்டாடுகின்றவர்களும் சாஸ்திரங்களாலே வெவ்வேறு மார்க்கங்களிலே பிரவர்த்தித்தவர்களுமான அவர்களை பார்த்து, எங்கள் சாஸ்திரங்களால் சந்தோஷத்தை அடைந்த நாங்கள் சரேயஸை அறியவில்லை. சாஸ்திரம் ஒன்று இருக்குமென்றால் அப்பொழுது சரேஸ் ஸ்பஷ்டமாகும். அநேகமான சாஸ்திரங்களாலே சரேசானது மிகவும் இரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால் சரேசானது எனக்கு அறிய முடியாததாக தோற்றுகிறது. ஆகையால் நீர் அதை எனக்கு சொல்லும், நான் உம்மை அடுத்தவன், உபதேசியும் என்று கேட்க, நாரதர், காலவரே, தனித்தனியே ஏற்படுத்தப்பட்ட ஆசிரமங்கள் 4. அப்படியே அந்த எல்லாவற்றையும் உட்புகுந்து நீர் கவனித்து பாரும். அந்தந்த ஆசிரமங்களுடைய அந்தந்த இடத்திலே தனித்தனியாக விலட்சணமாக பிரவர்த்தித்த பலவாறான குணங்களுடைய உத்தேசத்தை பாரும். அவர்கள் சந்தேகமற நன்றாக இஷ்டத்தை அடைவதில்லை. மற்றவர்கள் ஆசிரமங்களுடைய மேலான கதியை கண்டு கொண்டார்கள். எது நன்றாக மோட்ச சாதனமோ அதுதான் சந்தேகமில்லாத ஸ்வரூபத்தை அடைந்ததாக இருக்கிறது. மித்திரர்களை அனுகிரகிப்பதையும் சத்ருக்களை நிர்கரிப்பதும் தர்மார்த்த கர்மங்களை தேடுவதையும் புத்திமான்கள் ஸ்ரேயஸாக சொல்லுகிறார்கள். பாவ கர்மத்திலிருந்தும் விலகுவது, எப்பொழுதும் புண்ணியசீலனாய் இருப்பது, சத்துக்களோடு சகவாசம், இவைகள் சந்தேகமில்லாமல் ஸ்ரேயஸாகின்றன. எல்லா பிராணிகளிடத்திலும் ருதுவாய் இருத்தல், உலக விவகாரங்களில் நேராய் இருத்தல், மதுரமான வாக்கு ஆகிய இவை சந்தேகமில்லாமல் ஸ்ரேயஸாகின்றன. தேவதைகளுக்கும் பித்ருகளுக்கும் அதிதிகளுக்கும் அவிசு முதலானவற்றை கொடுப்பதும் வேலைக்காரர்களை கைவிடாமல் இருப்பதும் சந்தேகமில்லாமல் ஸ்ரேயஸாகின்றன. சத்தியத்தை சொல்வது ஸ்ரேயஸ். சத்தியத்தை அறிவதோ என்றால் லேசாய் இல்லை. பிராணிகளுக்கு மிகவும் ஹிதமாய் இருக்கின்ற இதை நான் சத்தியமாக சொல்லுகின்றேன். அகங்காரத்தை தள்ளுவதும் அஜாக்கிரதையை விளக்குவதும் சந்தோஷமும் ஒரே விதமான நடக்கையும் நிலை பெற்ற ஸ்ரேயஸாக சொல்லப்படுகின்றன. விதிப்படி வேத அத்தியனமும் வேதாந்தங்களுடைய அத்தியனமும்
ஞான சாதனங்களை அறிய விரும்புவதும் சந்தேகமின்றி சிரேயசாகின்றன. சிரேயசை விரும்புகின்றவன் நிமித்தமின்றி சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இவைகளை எவ்விதத்தினாலும் அதிகமாக பற்றக்கூடாது. சிரேயசை விரும்புகின்றவன் இரவில் சஞ்சரிப்பதையும் பகலில் நித்திரை செய்வதையும் சோம்பலையும் கோள் சொல்லுவதையும் மதத்தையும் ஆகாரம் முதலியவை அதிகமாக கொள்ளுகிறதையும் ஆகாரம் செய்யாமலேயே இருப்பதையும் தள்ள வேண்டும். பிறருடைய தூஷணையினால் தனக்கு மேன்மை தேடக்கூடாது. தன்னுடைய குணங்களாலேயே மற்றவர்களை காட்டிலும் விசேஷமான மேன்மையை தேட வேண்டும். அநேகமாக குணமில்லாமலே இருக்கிற மனிதர்கள் தம்மைத்தாமே கௌரவித்து கொண்டு தங்களுடைய குணங்களின் குறைவினால் குணசாலிகளான இதரர்களை தோஷம் சொல்லி விளக்குகின்றார்கள். மறுபடி அவர்கள் மற்றவர்களால் நீங்கள் சொல்வது சரிதான் என்று அனுசரித்து சொல்லப்படுகிறவர்களும் தங்களுடைய மானத்தினால் கர்வமுடையவர்களுமாகி மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் தம்மை மிகவும் குணமுடையவர்களாக நினைக்கின்றார்கள். குணங்கள் நிறைந்த வித்வானானவன் ஒருவனுடைய நிந்தையையும் சொல்லாதவனும் தன் கௌரவத்தை சலாகியதவனுமாகி பெரிதார புகழை அடையவே செய்கின்றான். சுத்தமும் நல்ல வாசனை உள்ளதுமான புஷ்பங்களின் வாசனையானது சொல்லாமல் தானே வீசுகிறது. அப்படியே ஆகாயத்தில் நிர்மலமான சூரியன் சொல்லாமல் இருந்து கொண்டே பிரகாசிக்கின்றான். இவை முதலானவைகளும் மற்றுமுள்ள அச்சேதனங்களும் பேசாமலேயே உலகத்தில் புகழால் விளங்குகின்றன. மூடனானவன் குணமற்றவனான தன்னை புகழ்வதனால் உலகத்தில் பிரகாசிப்பது இல்லை. வித்வானானவன் குழியில் வைத்து மறைக்கப்பட்டவராய் இருந்தாலும் பிரகாசிக்கின்றான். கம்பீரமாக சொல்லப்பட்டாலும் அசத்தரான சப்தமானது மறைந்து விடுகிறது. மெதுவாக சொல்லப்பட்டாலும் நல்ல வசனமானது உலகங்களில் விளங்கவே செய்கிறது. மூடர்களும் கொழுத்தவர்களுமானவர்களுடைய சாரமில்லாததும் அதிகமுமாய் இருக்கிற வார்த்தையானது சூரியன் தன்னை அக்னி ரூபமாக காண்பிப்பது போல அவர்களை கொடுமை உள்ளவர்களாக காண்பிக்கிறது. இந்த காரணத்தினால் பெரியோர்கள் வேறு வேறாய் இருக்கிற ஞானத்தை தேடுகின்றார்கள். பிராணிகளுக்கு பிரக்ஞையின் லாபமே உத்தமமாக எனக்கு தோன்றுகிறது. புத்திமானானவன் தெரிந்தவனாய் இருந்தாலும் தன்னை கேளாமல் இருக்கும் பொழுது ஒருவனுக்கும் சொல்லக்கூடாது. நியாய விரோதமாய் கேட்கிறவனுக்கும் மறுமொழி சொல்லக்கூடாது. மூடன் போல உட்கார்ந்திருக்க வேண்டும். ஆகையால் கர்மத்தை நித்தியமாக கொண்டவர்களும் சாதுக்களும் கொடுப்பவர்களும் தங்களுக்குரிய தர்மங்களில் பற்றுள்ளவர்களுமான மனிதர்களிடத்தில் வாசத்தை விரும்ப வேண்டும். சிரேயசை விரும்புகிறவன் எந்த இடத்தில் 4 வர்ணங்களுடைய தர்மங்களையும் கலப்பு உண்டாகி இருக்கிறதோ அந்த இடத்தில் எவ்விதத்தினாலும் வாசத்தை செய்யக்கூடாது. இவன் ஒரு பிரயத்தனமும் இல்லாதவனும் கிடைத்தபடி ஜீவிக்கிறவனாக இருந்தாலும் புண்ணியசாலிகளிடத்தில் சேர்க்கையால் நிர்மலமான புண்ணியத்தையும் பாவிகளிடத்தில் சேர்க்கையால் பாவத்தையும் அடைவான். ஜலம், அக்னி, சந்திரன் இவற்றின் ஸ்பரிசத்தை அனுபவிப்பது போல நல்லோர் தீயோர்களுடைய சம்பந்தத்தை நாம் பார்க்கின்றோம். யக்னசேஷத்தை பூஜிக்கின்றார்கள், இதர விஷயத்தை பாராமல் பூஜிக்கின்றார்கள். யார் இதர விஷயங்களை ஆராய்ந்து பூஜிக்கின்றார்களோ அவர்களை கர்மங்கள் தொடரும் என்று அறியும். எந்த தேசத்தில் சொன்னபடி நடவாதவர்களும் மரியாதையின்றி கேட்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு பிரம்ம தத்துவத்தை ஒருவன் சொல்லுவானோ அந்த தேசத்தை நல்ல சித்தமுள்ளவன் தள்ள வேண்டும். எந்த தேசத்தில் குரு சிஷ்யர்களுடைய அந்த செய்கையானது சாஸ்திரப்படி ஏற்பட்டதும் நன்றாக ஸ்தாபிக்கப்பட்டதாய் இருக்கிறதோ அந்த தேசத்தை யார் தள்ளுவார்கள்? எந்த இடத்தில் வெளியில் உள்ளவர்கள் வித்வான்களுக்கு நிச்சயமாக தோஷத்தை சொல்லுவார்களோ அந்த தேசத்தில் தனக்கு கௌரவத்தை விரும்புகிறவனான எந்த பண்டிதன் வசிப்பான்? எந்த தேசத்தில் லோபிகளான தர்மத்தின் அணைகள் பெரும்பாலும் உடைக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த தேசத்தை முன்றானை பற்றி எரிகின்ற வஸ்திரத்தை போல யார்தான் விடமாட்டான்? எந்த தேசத்தில் அச்சமும் மத்சரமும்
இல்லாமல் ஜனங்கள் தர்மத்தை அனுஷ்டிக்கின்றார்களோ அங்கே ஜனிக்க வேண்டும். புண்ணிய சீலர்களான சாதுக்களிடத்தில் வசிக்க வேண்டும். எந்த இடத்தில் மக்கள் தனத்திற்காக தர்மத்தை அனுஷ்டிக்கின்றார்களோ அவர்கள் இருக்கும் இடத்தை அடுத்து ஒருபோதும் வசிக்க கூடாது. அந்த மக்கள் பாவம் செய்கிறவர்கள் அல்லவா? எந்த இடத்தில் மக்கள் பாவ தொழிலால் ஜீவிக்க விரும்புகிறார்களோ அந்த இடத்திலிருந்தும் சர்ப்பத்தோடு கூடிய கிரகத்திலிருந்து ஓடுவது போல வேகமாக ஓட வேண்டும். கட்டிலில் ஏறி வசிக்கின்றவன் தனக்கு சேமத்தை விரும்புவான் என்றால் பச்சாதாபம் அடையக்கூடிய கர்மாவை முதலிலேயே செய்யாமல் இருக்க வேண்டும். எந்த தேசத்தில் அரசனும் அரசனுக்கு அடுத்த மந்திரி முதலான புருஷர்களும் குடுமிகளுக்கு முந்தி ஆகாரம் செய்கின்றார்களோ மனஸ்வியானவன் அந்த ராஜ்யத்தை விட வேண்டும். எந்த ராஜ்யத்தில் வேத அத்தியனம் செய்தவர்களும் தர்மத்தை நித்தியமாக உடையவர்களும் பரம்பரையாய் இருக்கிறவர்களும் வேள்வி செய்வத்திலும் வேத அத்தியனம் செய்வத்திலும் உடையவர்களாக இருக்கிறார்களோ முந்தி போஜனம் செய்கின்றார்களோ அந்த ராஜ்யத்தில் வசிக்க வேண்டும். எந்த ராஜ்யத்தில் ஸ்வாகாரமும் ஸ்வதாகாரமும் வஷ்டகாரமும் நன்றாக அனுஷ்டிக்கப்பட்டு எப்பொழுதும் நடந்து வருகின்றதோ அந்த ராஜ்யத்தில் விசாரியாமல் வசிக்க வேண்டும். எந்த ராஜ்யத்தில் ஜீவனத்தினால் சிரமத்தை அடைந்தவர்களும் அசுத்தவர்களுமான பிராமணர்களை பார்ப்பானோ விஷம் கலந்த மாமிசத்தை போல பக்கத்தில் இருக்கிற அந்த ராஜ்யத்தை விட வேண்டும். எந்த ராஜ்யத்தில் மனிதர்கள் யாசிக்கப்படாமலே அன்புடன் கொடுக்கின்றார்களோ அந்த ராஜ்யத்தில் நல்ல மனமுள்ளவன் மன கவலையற்று கிருத கிருதி போல வசிக்க வேண்டும். எந்த ராஜ்யத்தில் வினயம் இல்லாதவர்களிடத்தில் சிக்ஷையும் சித்தவசம் உள்ளவர்களிடத்தில் பூஜையும் நடக்கின்றதோ அநீதி ராஜ்யத்தில் அதாவது பூஜையும் நடக்கின்றதோ அப்படிப்பட்ட அந்த ராஜ்யத்தில் சஞ்சரிக்க வேண்டும். அங்குள்ள புண்ணிய சீலர்களான சாதுக்களிடத்தில் வசிக்கவும் வேண்டும். எந்த ராஜ்யத்தில் அடக்கமுள்ளவர்களை கோபிக்கிறவர்களும் சாதுக்களை துன்பம் செய்கிறவர்களும் லோபிகளான துஷ்டர்களுக்கு பெரிய சிக்ஷை நடக்கின்றதோ அந்த ராஜ்யத்தில் வசிக்க வேண்டும். எந்த ராஜ்யத்தில் எல்லா சம்பத்துக்களும் உள்ள அரசன் கர்மங்களை விலக்கி தர்மத்தை நித்தியமாக கொண்டு தர்மமாக ராஜ்யத்தை பரிபாலம் செய்வானோ அந்த ராஜ்யத்தில் விசாரிக்காமல் வசிக்க வேண்டும். அரசர்கள் சீலத்துக்கு தக்கபடி இருப்பார்கள் அல்லவா? தமக்கு நன்மை ஏற்பட்ட பொழுது தேசவாசிகளான எல்லா ஜனங்களையும் சீக்கிரம் அந்த ஸ்ரேயஸோடு சேர்ப்பிப்பார்கள். நீ கேட்டமையால் இந்த ஸ்ரேயஸானது என்னால் உனக்கு சொல்லப்பட்டது. தனக்குரிய முக்கியமான ஸ்ரேயஸானது அறிய முடியாதது. இந்தபடி ஜீவனத்தை நடத்தி பிராணிகளுடைய நன்மையில் மனத்துடன் இருப்பவனுக்கு தவத்தினாலே இந்த உலகில் மிகுதியான ஸ்ரேயஸானது வெளிப்படையாக உண்டாகும் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.